அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஜோசியத்தில், அதாவது ஜோதிடத்தை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நான் முதல் வீடியோ போடுறேன். இந்த யூடியூப் சேனல் குரு குபேரன் யூடியூப் சேனல் வழியாக நான் ஈஸியாக உங்களுக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சி இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கிலேருந்து முதல் வகுப்பு ஆரம்பமாகுது. அதில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜோதிடத்தில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது வந்து மொத்தமாக ராசிகள் எவ்வளவு, கிரகங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ராசிகள்ங்கிறது மொத்தம் 12 ராசிகள். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதே மாதிரி 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களை நான் எப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறேன்னா, தசா புக்திகள்னு சொல்லுவாங்க. அந்த தசை அடிப்படையில் நான் ஒவ்வொரு கிரகங்களையும் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். முதல்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இப்படி 9 கிரகங்கள் இருக்குது. அடுத்தது மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் அந்த 12 ராசிகளில் முதல் ராசி மேச ராசி, இரண்டாவது ரிஷபம், 3 மிதுனம், 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சிகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். அடுத்தது இந்த 9 கிரகங்கள் சொன்னோம் இல்லையா, அதில் 9 கிரகங்களுக்கும் இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளே அடங்கும். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்கிறாங்க. அது என்னங்கிறது இதில் தெரிஞ்சுக்கோங்க. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், மிதுனத்துக்கு அதிபதி புதன், கடகத்துக்கு அதிபதி சந்திரன், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், கன்னிக்கு அதிபதி புதன், துலாமுக்கு அதிபதி சுக்கிரன், விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், தனுசுக்கு அதிபதி குரு, மகரத்துக்கு அதிபதி சனி, கும்பத்துக்கு அதிபதி சனி, மீனத்துக்கு அதிபதி குரு. இப்படி 7 கிரகங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. இந்த 12 கட்டத்துக்குள்ளே 7 கிரகங்கள் அடங்கியிருக்குது. அது போக இங்கே மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. அதில் ராகு கேதுகளுக்கு மட்டும் இதில் சொந்த வீடுகள்ங்கிற அமைப்பு எதுவுமே இல்லை. ராகு கேதுகளுக்கு வந்து சொந்த வீடு, ஆட்சி உச்சம், இது போன்ற அமைப்புகள் எதுவும் இல்லை. இது வந்து ஜோதிடத்தில் முதல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்து ஒவ்வொரு பதிவுலையும் நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு போடுறேன்.